அம்மா என்றால் சும்மா இல்லை. அவர்தான் நம் வாழ்க்கையின் வழிகாட்டி. எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பெண்ணுக்கு வெற்றிகரமான பாதை அமைத்துக் கொடுப்பது அம்மாதான். அந்த அம்மா நினைத்தால் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக ஒரு மகளுக்கு அமைத்துக் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அம்மாவை தான் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். அந்த நடிகைக்கு விளையாட்டு சாம்பியனாக வேண்டும் என்று ஆசை. ஆனால் அவர் அம்மாவுக்கு மகள் நடிகையாகி கோடி கோடியாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை. இதனால் மகளுக்கு மாடலிங் துறையில் வாய்ப்பு வாங்கி கொடுத்து, அதன் பிறகு சோபா என்ற பெண் மூலம் சென்னை அழகி பட்டமும் வாங்கி கொடுத்து எல்லோரின் கவனத்தை அந்த நடிகை பக்கம் திருப்ப செய்தார். பாலக்காடு பூர்வீகம். இதனால் தமிழுக்கும் கேரளாவுக்கும் மிகவும் பரிச்சயமான முகம் அந்த நடிகை த்ரிஷா. இப்போது நாம் பார்க்க போவது அவரது அம்மா உமாவை கிருஷ்ணன் பற்றி தான். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். த்ரிஷாவை பற்றி, அவர் திருமணம் நின்று போனது பற்றி, அவர் காதலை பற்றி நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவர் கவர்ச்சியாக நடிக்க வைக்க அவர் அம்மா பட்ட பாடு, த்ரிஷாவிடம் கெஞ்சியது, இயக்குனர் போட்ட கண்டிஷன், த்ரிஷா எப்படி கவர்ச்சி நடிகையாக ஒப்பந்தமானார் என்ற எபிசோடு தான் நாம் பார்க்க போகிறோம். இது பலரும் அறியாத பகுதியாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். த்ரிஷா மௌனம் பேசியதே படத்திற்கு பிறகு ஒரு நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். 2002ஆம் வருடம் இயக்குனர் ஹரி சாமி படம் இயக்க முடிவு செய்து கொண்டிருந்த போது கதாநாயகியாக சிம்ரன், ஜோதிகா உட்பட பல பேரை தொடர்பு கொண்ட போது அவ்வளவு கவர்ச்சியாக நடிக்க அப்போது யாரும் தயாராக இல்லை. அந்த படத்தில் ஐயர் வேடத்தில் ஒரு பெண் விக்ரமுக்கு ஜோடியாக நடிக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் பாடல் காட்சியில் உச்சபட்ச கவர்ச்சி காட்ட வேண்டும். அதற்காகத்தான் ஒரு நல்ல ஐயர் மாமியை தேடிக்கொண்டிருந்தார் இயக்குனர் ஹரி. மேனேஜர் மூலமாக த்ரிஷாவின் போட்டோ அவருடைய டேபிளுக்கு வந்தது. அதை எடுத்து பார்த்ததும் த்ரிஷாவின் கண்களில் இருந்து அந்த பிரகாசம் இயக்குனர் ஹரிக்கு பிடித்திருந்தது. மேனேஜரிடம் நாளைக்கு வர சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு விக்ரமுக்கு ஃபோன் செய்தார். ஒரு ஐயர் பொண்ணு நாளைக்கு வராங்க, நீங்களும் வந்தால் நல்லா இருக்கும் என சொன்னார். மேனேஜர் த்ரிஷாவின் அம்மா உமாவிடம், உங்க பொண்ணு இந்த படத்துல செலக்ட் ஆனா மிகப்பெரிய நடிகையாக வந்துருவாங்க, படத்துல 3 பாடல்ல நிறைய கவர்ச்சி இருக்குதுன்னு டைரக்டர் சொன்னார். தயங்காமல் நடித்தீர்கள் என்றால் பெரிய ஆள் ஆயிடலாம், நீங்க தான் பொண்ணு கிட்ட சொல்லணும் என்று சொன்னார் மேனேஜர். அவர் அம்மா அடுத்த நாள் ஆடிஷனுக்கு வரும் பொழுது த்ரிஷாவுக்கு கவர்ச்சியான உடை அணிய வைத்து இடுப்பு தெரிய பாவாடை கட்டி அழகாக கூட்டி வந்தார். வயிற்று பகுதியில் நிறைய கேப் விட்டு முழுவதும் வெளியே தெரியும்படி. த்ரிஷா அம்மாவும் மகளும் ஹரியின் ஆஃபீஸ்க்குள் நுழையும் பொழுது ஒரு அக்காவும் தங்கையும் போலதான் இருந்தார்கள். இருவருமே சம அழகாக இருந்தார்கள். யாரை செலக்ட் செய்வது என்பதில் ஹரி கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. அந்த அளவுக்கு த்ரிஷாவின் அம்மா ஹரியை கவர்ந்திருந்தார். த்ரிஷாவின் அழகை வைத்த கண் வைத்தபடி பார்த்த ஹரி, எவ்வளவு இளமையாக அழகாக இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, இருவருமே நாங்கள் அசைவம் சாப்பிடுவதில்லை, என் மகள் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வமாய் இருக்கிறார், அவளுக்கு விளையாட்டில் சாம்பியனாக வேண்டும் என்பதுதான் ஆசை, நான் தான் நடிகையாக வேண்டும் என்று சொல்லி அவளை படங்களில் நடிக்க வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே இயக்குனர் ஹரி, ஆமாம், நான் கூட மௌனம் சம்மதம் என்ற படத்தில் பார்த்தேன், மிகவும் ஹோம்லியாக அழகாக நடித்திருந்தார், அதனால் தான் உங்களை பிடித்து போய் வர சொன்னேன் என்று சொன்னார் ஹரி. அப்பொழுது கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. விக்ரம் காரிலிருந்து இறங்கி ஹரியின் அலுவலகத்தில் வந்தார். ஹரி விக்ரமை அறிமுகப்படுத்தினார். விக்ரமுக்கு பார்த்து பிடித்து போனது த்ரிஷாவின் லுக், இளமை, அவரின் துருதுரு பார்வை ரொம்பவும் மிகவும் பிடித்து போனது. அதிலும் அவர் அம்மாவை இன்னும் அதிகமாக பிடித்து போனது. விக்ரமும் ஹரியும் தனியாக ரூமுக்கு சென்று பேசினார்கள். என்ன பேசியிருப்பார்கள் என்பது உங்கள் கற்பனைக்கு. அதை வெளியே சொல்ல சென்சார் கட். இருவருக்கும் மனசுக்குள் அவ்வளவு சந்தோஷம். எனக்கு ஓகே தான் என்று சொல்லிவிட்டு விக்ரம் போய்விட்டார். அதன் பிறகு இயக்குனர் ஹரி த்ரிஷாவின் அம்மாவை ரூமுக்கு அழைத்து கொண்டு சென்று தனியாக ஏதோ பேசினார். என்ன பேசினார் என்பது சொல்லக்கூடாத வார்த்தைகள், சென்சார் கட் ஆகிவிடும். என்ன பேசியிருப்பார் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ன? அதன் பிறகு நாளைக்கு உங்க மகள் இன்னும் கொஞ்சம் கவர்ச்சியான ட்ரெஸ் அணிந்து வர வேண்டும், போட்டோ ஷூட் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த படத்தில் கவர்ச்சியான பல காட்சிகள் இருக்கிறது. படத்திற்கு அதில் மிகவும் பெரிய பலமாக இருக்கும். நாங்கள் அப்படிப்பட்ட கதாநாயகியை தேடிக்கொண்டிருக்கிறோம். அதனால் மிகவும் கவர்ச்சியான ஆடை அணிந்து அழைத்து வாருங்கள் போட்டோ ஷூட்டுக்கு என்றார் ஹரி. ரொம்ப கவர்ச்சியாக இருக்குமோ என்று தயங்கினார் த்ரிஷாவின் அம்மா. அதற்கு நீங்கள் தான் தயார் செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் ஹரி. அன்று இரவு தன் மகளுக்கு சரியான வகையில் பாடம் எடுத்தார் த்ரிஷாவின் அம்மா. சினிமாவில் முன்னேற வேண்டும் என்றால் மௌனம் பேசியதே படம் போலவே ஹோம்லியாக படம் வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. இப்பொழுது விக்ரம் நடிப்பில் பல பரிமாணங்கள் எடுத்து பீக்கில் இருக்கிறார். அவரிடம் ஜோடி சேர்ந்தால் உன்னுடைய கெரியர் எங்கேயோ சென்றுவிடும். மற்ற விஷயங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் போக வேண்டும் என்று சொல்ல தொடங்க த்ரிஷாவுக்கு பயம் பற்றி கொண்டது. சின்ன வயது தானே, இருந்தாலும் அம்மாவிடம் பயப்பட தொடங்கினார்.
அம்மா, எனக்கு பயமாக இருக்கிறது. நான் அவ்வளவு கவர்ச்சியாக நடிக்க வேண்டுமா? என் கெரியர் என்ன ஆகும் என்று கேட்டார். நீ ஓகே மட்டும் சொல்லு, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று த்ரிஷாவை அடுத்த நாள் இன்னும் கவர்ச்சியாக ஹரி ஆபீஸ்க்கு அழைத்து சென்றார். போட்டோ ஷூட் எடுக்கப்பட்டது. மற்ற விவரங்கள் பேசப்பட்டது. சில விஷயங்கள் அங்கேயே அரங்கேற்றப்பட்டது. ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது. ஆனால் இயக்குனர் போட்ட கண்டிஷன் புதுசா அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அதை கேட்டதும், நானா? என்னால் அது முடியாது, வேண்டவே வேண்டாம், என்னை விட்டுருங்க சார் என்று கெஞ்சினார். இயக்குனர் விடவில்லை. அச்சு அசலாக இந்த கதாபாத்திரம் உங்களுக்கு பிடித்து போகும். த்ரிஷாவின் அம்மாவாக நீங்கள் தான் நடிக்க வேண்டும் என்று கண்டிஷன் போட்டார். த்ரிஷாவின் அம்மா முடியவே முடியாது, என் மகளை மட்டும் எடுத்தால் போதும் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார். த்ரிஷா இப்படிதான் சாமி படத்தில் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா என்ற காவியமான பாடலுக்கு ஜட்டியுடன் நடனம் ஆடினார் த்ரிஷா. த்ரிஷாவின் கவர்ச்சிக்காகவே படம் கல்லா கட்டியது. ரசிகர்கள் தியேட்டரில் குவிந்தார்கள். ஷூட்டிங் ஸ்பாட்டில் விக்ரமுடன் த்ரிஷா நடித்த கூத்து கொஞ்ச நஞ்சமல்ல. படப்பிடிப்பில் யூனிட்டில் பலரும் இதை பற்றியே பேசுவார்கள். 2002ஆம் வருடம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த படம் 2013ஆம் ஆண்டு வெளிவந்தது. 5 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த படம் 32 கோடி வசூல் செய்தது. இதில் த்ரிஷாவின் கவர்ச்சிக்காகவே பல கோடிகள் வசூலானது என்றால் மறுப்பதற்கு இல்லை. இதன் 2ஆம் பாகம் வெளியாகிய படம் தோல்வியடைந்தது. 2ஆம் பாகத்தில் த்ரிஷாவின் நடிக்கவில்லை. அவருடைய கவர்ச்சி காட்சிகளும் இல்லை என்பதை இந்த கட்டத்தில் பார்க்க வேண்டிய விஷயம். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா பாடல் அதன் பாடலாசிரியர் ஸ்நேகனுக்கு அங்கீகாரம் அளித்தது. ஆனால் தாலியத்தான் கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா, இல்ல புள்ளக்குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா என்ற பாடல் வரிகள் பெண்கள் அமைப்புகளிடமிருந்து கடும் விமர்சனங்கள் எழுந்தது. திருமணமாகி குழந்தைகளை பெற்றுக்கொள்வோமா, அல்லது முதலில் குழந்தைகளை பெற்றுக்கொண்டு பின்னர் திருமணம் செய்து கொள்வோமா என்று பாடகி பாட த்ரிஷா ஆடுவது போல் அந்த பாடலுக்கு 2023 நிறைய கண்டனங்கள் எழுந்தது. பட்டிமன்றம் மற்றும் பல பேச்சாளர்களில் இந்த பாடல் வரிகளையே பேசி நாடு கெட்டு போனதுக்கு இந்த பாடல் ஒரு உதாரணம் என்று சொல்லி கிண்டல் அடித்து பேசினார்கள். சாமி 1 மே 2003 வெளியிடப்பட்டது மற்றும் பாக்ஸ் ஆபீஸில் வணிக ரீதியான பிளாக் பஸ்டர் ஆனது. இப்படம் தெலுங்கில் லட்சுமி நரசிம்மா, கன்னடத்தில் ஐயா, பெங்காலியில் பருத் மற்றும் இந்தியில் போலிஸ்கிரி என ரீமேக் செய்யப்பட்டது. த்ரிஷா அந்த படத்தில் புவனா ஐயங்காராக நடித்த அந்த கவர்ச்சி காட்சிகள் வேறு எந்த முள்ளும் இப்படி ஒரு கவர்ச்சி காட்சிகள் ரசிகர்களுக்கு போய் சேரவில்லை. த்ரிஷாவின் கவர்ச்சி அந்த அளவுக்கு இந்த படத்திற்கு மிகவும் கை கொடுத்தது. இதற்கெல்லாம் காரணம் அவரது அம்மா தான். எப்படிப்பட்ட உடையை அணிந்து எப்படி நடித்தால் ரசிகர்களை கவர முடியும் என்று மேனேஜராக இருந்து அவர் அம்மா வழிகாட்டுதலின்படியே த்ரிஷா கவர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைத்தார். அதில் வெற்றியும் பெற்றார். பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்கு துணையாக இருந்தவர் அவரது அம்மாதான். லேசா லேசா படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாக இருந்தாலும் த்ரிஷா நடித்து முதலில் வெளிவந்த படம் மௌனம் பேசியதே. அதற்கு பின்னர் பல முன்னணி கதாநாயகர்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்துள்ளார். தெலுங்கிலும் முக்கியமான முன்னணி கதாநாயகர்களுடன் பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார். தெலுங்கு நடிகர்கள் சும்மாவே ஆடுவார்கள். த்ரிஷா போல ஒரு வெள்ளைத்தோல் அழகியை சும்மா விடுவார்களா என்ன? அவர்களும் சம அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்கு த்ரிஷாவை பயன்படுத்தினார்கள். அங்கு மேனேஜராக இருந்தவர் இவரது அம்மாதான். மேலும் தமிழில் விக்ரமுடன் நடித்த சாமி படம் தான் அவருக்கு பெரிய திருப்பு முனையை தந்தது. அதன் பின் விஜயுடன் நடித்த கில்லி அவரை உச்சத்தில் கொண்டு போய் வைத்தது என்றுதான் கூற வேண்டும். தொடர்ந்து பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார். நாயகிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அபியும் நானும் படமும் அவருடைய நடிப்பை பற்றி பேச வைத்தது. இந்த படங்களுக்கெல்லாம் த்ரிஷாவுக்கு மேனேஜராக இருந்தது இவரது அம்மா உமா தான். த்ரிஷா எப்படி கவர்ச்சியாக நடிக்க வேண்டும், எந்தெந்த நடிகருடன் சேர்ந்து நடிக்க வேண்டும், எப்பொழுது அட்ஜஸ்ட் தேவைப்படும் என்பதெல்லாம் ஒரு மேனேஜருக்கு தான் தெரியும். அந்த வகையில் பார்த்தால் தன் மகளுக்கு முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல எல்லா வகையிலும் எல்லாவித தந்திரங்களும் கற்றுக் கொடுத்து ஏணியாக நின்றவர் அம்மாதான். த்ரிஷா அம்மாவை பார்த்தவர்கள் அக்கா மாதிரி இருக்காங்க என ஆரம்பத்தில் த்ரிஷாவின் அம்மாவை பார்த்தவர்கள் இப்படிதான் ஆச்சரியப்பட்டார்கள். இன்றும் அந்த ஆச்சரியம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இளமை தொல்லும் அழகான த்ரிஷாவும் அன்புள்ள அம்மா உமா கிருஷ்ணனும் இன்னும் திரையுலகில் பவனி வருகிறார்கள். ஆரம்பத்தில் மாடலிங் துறைக்கு வர அம்மா எப்படி உதவினார் என்று த்ரிஷாவிடம் கேட்டதற்கு, மாடலிங் பண்ண வேண்டும் என்று அம்மாவிடம் தான் முதலில் கூறினேன். அம்மா தான் எல்லாமே சொல்லிக் கொடுத்தார். எப்படி உடையை அணிய வேண்டும், எப்படி கவர்ச்சியாக போஸ் கொடுக்க வேண்டும், எப்படி சிரிக்க வேண்டும், எப்படி பிறரை வசீகரிக்க வேண்டும் என்று எல்லாமே அம்மா சொன்னாதான் எனக்கு தெரியும் என்று கூறினார். தற்போது வெளிப்புற படப்பிடிப்பு என்றால் முன்பு த்ரிஷாவின் அம்மா தான் கூட வருவார். இப்போது த்ரிஷாவே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார் என்றால் அந்த அளவுக்கு தெளிவாக எல்லோரையும் தெரிந்து கொண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு படப்பிடிப்பில் எல்லோரையும் வியக்க வைக்கிறார். லியோ படத்துக்கு கூட காஷ்மீர் சென்றபோது பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. த்ரிஷா தைரியமாக செயல்படுவதற்கு அவங்க அம்மா தான் காரணம். அவர் சொல்லிக் கொடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் காரணம். 2005 கில்லி படத்தில் வந்த கிசுகிசு இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுதும் விஜயும் த்ரிஷாவும் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று ஊடகத்தில் பேசிக்கொள்கிறார்கள். பாலக்காட்டு மாமி திரையுலகில் இன்று நயன்தாராவை மிஞ்சிய நடிகையாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்.
மூக்குத்தி அம்மன் படத்தில் நயன்தாரா நடித்த வேடத்தில் த்ரிஷா கைப்பற்றி 2வது பாகத்தில் நடிக்கிறார். பொன்னியின் செல்வன் படங்களில் நடித்தது மூலம் மிக பிரபலமாக இருக்கிறார். இப்பொழுது அஜித்துடன் விடாமுயற்சி படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கிறார். த்ரிஷாவின் எதிர்காலம் பிரகாசமாகவே இருக்கிறது. எல்லாம் அவர்கள் அம்மா கற்றுக் கொடுத்த பாடம்தான். அப்பா மறைவு, திருமணம் நின்று போனது, இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் தாண்டியும் த்ரிஷா சினிமாவில் இன்னும் ஜெயித்து கொண்டுதான் இருக்கிறார். த்ரிஷா அம்மாவை போல ஒரு அம்மா கிடைத்தால் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் பெண்கள் விரைவில் நடிகையாகிவிடலாம். அதே சமயம் த்ரிஷா குடித்துவிட்டு கும்மாளம் போட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதெல்லாம் அவர் அம்மா கண்டித்து இருப்பார் என்று நம்புகிறோம். மகளுக்கு அட்வைஸ் செய்து ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேடிக் கொடுங்க உமா மேடம்.